Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா so operator overloading னா என்ன அத வந்து எப்படி நம்ம இம்ப்ளிமென்ட் பண்றதுங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நாம வந்து பாத்துறோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. So that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோ ஆபரேட்டர் ஓவர்லோடிங்ல இருக்கக்கூடிய மத்த ஆபரேஷன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். சோ இந்த கோட் நம்ம வந்துட்டு எதுக்கு எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல ஆபரேட்டர் ஓவர்லோடிங் எக்ஸாம்பிளா நம்ம வந்துட்டு பார்த்ததுதான். சோ இந்த இடத்துல இந்த பிளஸ் ஆபரேட்டர் நம்ம கொடுக்கும்போது சோ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல இந்த அண்டர்ஸ்கோர் ஆட் கால் ஆகும். சோ கால் ஆயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஆன்சர்ஸ் வந்துட்டு அவுட்புட்டா வரும்ங்கிறத நம்ம ப்ரீவியஸ் கோட்லயே நம்ம வந்துட்டு ரொம்பவே டீடைல்டா நம்ம வந்து பார்த்திருந்தோம். சோ இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு ஆட் பண்ணு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நார்மலா பைத்தானால ஆட் பண்ண முடியாது. சோ அதை வந்துட்டு எப்படி நம்ம ஓவர் ரைட் பண்றதுங்கிறத பாக்குறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி அண்டர்ஸ்கோர் ஆட் அப்படின்னு கொடுத்தோம்னா எந்த இடத்துல நம்ம பிளஸ் தரமோ நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல இந்த ஆபரேஷன் தான் நம்மளுக்கு வந்து கால் ஆகும்ங்கிறத நம்ம சொல்லிடணும். சோ அதுல எப்படி இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஆட் பண்றதுங்கிற கோட நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கோட் நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆயிட்டு நம்மளுக்கு இந்த கோடுக்கான எக்ஸிகியூஷன் நடந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரும்ங்கிறத நாம ரொம்பவே டீடைல்ல நம்ம வந்து பாத்துருந்தோம். சோ இப்போ எல்லாத்துக்குமே டவுட் இருக்கலாம், வெறும் அடிஷனுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி பண்ண முடியுமா, மத்த ஆபரேஷன்ஸ் அந்த மாதிரி பண்ண முடியாதா அப்படின்னு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ், அதுக்கப்புறமேட்டு மல்டிபிளிகேஷன், டிவிஷன், அதுக்கப்புறமேட்டு மாடுலோ டிவிஷன், இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. சோ இப்போ சப்போஸ் சப்ட்ராக்ஷன் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் சப்ங்கிற மெத்தட் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணணும். இதே நீங்க மல்டிபிளிகேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சோ அண்டர்ஸ்கோர் மல்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். நீங்க டிவிஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா சோ அண்டர்ஸ்கோர் டிஐவி நம்ம வந்து தரக்கூடாது. சோ இந்த இடத்துல என்ன தரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரூ டிஐவி அண்டர்ஸ்கோர் தரணும். சோ எப்படி நாம அடிஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அண்டர்ஸ்கோர் ஆட் நாம வந்து கொடுத்தோமோ சோ அதே மாதிரி மைனஸ், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் பண்றதுக்கு நம்மளுக்கு இந்த மெத்தட்ஸ் தான் இருக்கும். சோ நம்ம ஜெனரலா நம்ம வந்துட்டு S1 மைனஸ் S2 அப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சோ மைனஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா நம்மளுக்கு இந்த மெத்தட தான் நம்மளுக்கு போய் பேக்ரவுண்ட்ல கால் பண்ணும். சோ இந்த மெத்தட்ல நம்மளுக்கு என்ன எழுதிருக்காங்களோ சோ இன்டர் சப்ட்ராக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா நம்மளுக்கு இன்டர் சப்ட்ராக்ட் பண்ணும், ஃப்ளோட்ட பண்ணுன்னு சொல்லியிருந்தோம்னா ஃப்ளோட்ட பண்ணும். சோ அந்த மாதிரி தான் நடக்கும். சோ எப்போ இந்த இடத்துல மல்டிபிளிகேஷன் சைனை பார்க்குதோ அப்ப நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த மல்டிபிளிகேஷன் இந்த மல் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு போய் கால் பண்ணும். சோ அதே மாதிரி எப்போ இந்த டிவிஷன் இந்த பார நம்மளுக்கு பார்க்குதோ அப்ப நம்மளுக்கு இந்த ட்ரூ டிஐவிங்கிற மெத்தட் நம்மளுக்கு பேக்ரவுண்ட்ல கால் பண்ணும். சோ எப்படி நாம இதே மாதிரி இந்த ஆட் நாம வந்துட்டு இந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணுமோ சோ அதே மாதிரி சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் இது எல்லாத்தையுமே நம்மளால ஓவர் ரைட் பண்ண முடியும். சோ இது எல்லாத்தையுமே ஒரே கோட்ல நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரே கோட்ல பண்ண முடியும். சோ அது எப்படி பண்றது, அது எப்படி பெர்ஃபார்ம் ஆகும்ங்கிறத நம்ம வந்துட்டு இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து எக்ஸாம்பிளா பார்க்க போறோம். சோ யாராவது ஸ்ட்ரைட்டா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணது எப்படி நடந்ததுங்கிறத நீங்க பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா தான் சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் அதுல வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுங்கிறத உங்களால ரொம்பவே கிளியரா புரிஞ்சுக்க முடியும். சோ இது வந்துட்டு ஆபரேட்டர் ஓவர்லோடிங் பார்ட் 2 வீடியோ. சோ பார்ட் 1 வீடியோ வந்துட்டு இதுக்கு முந்தின வீடியோ கிளாஸ் 38ல நாம வந்துட்டு போட்டிருக்கோம். சோ கிளாஸ் 38 நீங்க பார்த்துட்டு இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியரா புரியும். ஓகே, இப்போ எப்படி மத்த ஆபரேஷன்ஸ் இது ஒரே கோட்ல நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் வந்துட்டு இந்த இடத்துல எழுதியாச்சு. சோ இந்த இடத்துல நான் பெருசா நான் எதுவுமே பண்ணல. சோ நம்ம முன்னாடி நம்ம ஆடுக்கு நம்ம வந்து எழுதிருந்தோம் இல்லையா, சோ அதே மாதிரி அண்டர்ஸ்கோர் அப்படின்னு கொடுத்துட்டு நான் சப்ட்ராக்ஷனுக்கு மெத்தட் எழுதியிருக்கேன். சோ இந்த இடத்துல அடிஷன் சிம்பிள் இருக்கிறதுக்கு பதிலா இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் போட்டிருக்கேன். அடுத்து அதே மாதிரி மல்டிபிளிகேஷனுக்கு கோட் எழுதியிருக்கேன். இந்த இடத்துல மல்டிபிளிகேஷன் சிம்பிள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரூ டிவிஷன் டிஐவிங்கிற மெத்தட் நான் வந்து கால் பண்றேன். சோ ஆவரேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால மார்க் 1ஐயும் மார்க் 2ஐயும் ஆட் பண்ணிட்டு அதை வந்து 2ஆல டிவைட் பண்ணு அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். சோ இதுதான் நான் வந்துட்டு இந்த இடத்துல மாடிஃபை பண்ணிருக்கேன். சோ இந்த இடத்துல வேற எதுவும் நான் பெருசா பண்ண கிடையாது. சோ அதுக்கப்புறமேட்டு கோட்ல இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ S1 S2ங்கிற ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அடிஷன் மட்டும் ப்ரீவியஸ் இதுல இருந்தது. சோ இந்த இடத்துல சப்ட்ராக்ஷன், மல்டிபிளிகேஷன், டிவிஷன் கொடுத்துட்டு அது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்றதுக்கு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கேன். சோ என்னோட கோடா நான் வந்து இது மட்டும் தான் நான் வந்து பண்ணிருக்கேன். சோ இப்போ நம்மளோட கோட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம வந்து இப்ப பாக்கலாம். சோ இப்போ என்னோட கோட நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து வந்திருக்கு. என்னென்ன அவுட்புட் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சோ ப்ரீவியஸ் இதுல வந்த மாதிரி ஆடட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நான் ஆட் M1 ஆட் M2 அப்படின்னு சொல்லி நான் பக்கத்திலேயே பிரிண்ட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு வந்து இந்த இடத்துல பக்கத்திலேயே பிரிண்ட் ஆயிருக்கு.
அடுத்து சப்ராக்ட் பண்ணிட்டு அதோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிருக்கு, அடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணிருக்கு, அடுத்து ஆவரேஜோட வேல்யூ வந்து எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸிகியூஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளாஸ்ல நம்ம வந்துட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம வந்து கிரியேட் பண்றோம். அதாவது ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு கிளாஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அண்டர்ஸ்கோர் init அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. ஸோ இந்த இடத்துல என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப்ங்கிற பேராமீட்டர் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு mark1ங்கிற பேராமீட்டர் இருக்கு, அதுக்கப்புறமேட்டு mark2ங்கிற ஒரு பேராமீட்டர் இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டூடெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்டர். சோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, self.m1 is equals to mark1 அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சோ அப்போ இந்த mark1 நம்ம என்ன தரமோ அதை வந்து நம்மளுக்கு இந்த self.m1 நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணிக்கும். சோ அடுத்து பக்கத்துல இருக்க பேராமீட்டர் mark2ல நம்ம என்ன வேல்யூ தரமோ அதை வந்துட்டு நம்மளுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இந்த self.m2 நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணிக்கும். சோ mark1ல இருக்கிறது இங்க சேவ் பண்ணும், mark2ல நாம தரதை நம்மளுக்கு வந்து இங்க சேவ் பண்ணும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் add அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் நம்ம வந்து கொடுத்திருக்கோம். சோ அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல இன்னொரு மெத்தட் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சோ அண்டர்ஸ்கோர் சப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு அண்டர்ஸ்கோர் mul அப்படின்னு இன்னொரு மெத்தட் சொல்லியிருக்கோம். சோ அடுத்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர்ஸ்கோர் ட்ரூ div அப்படின்னு நம்ம ஒரு மெத்தட் வந்து சொல்லியிருக்கோம். சோ அந்த மெத்தட நம்ம வந்து லைன்ஸ் எழுதியிருக்கோம். சோ அந்த ஒவ்வொரு மெத்தட கால் பண்ணும்போது அந்த லைன்ஸ்ல என்ன எக்ஸிகியூஷன் நடந்திருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். சோ அடுத்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, s1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். யாருக்கு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்றோம். உள்ள வந்துட்டு 10, 20 அப்படின்னு ரெண்டு வேல்யூஸ் நம்ம வந்து பாஸ் பண்றோம். சோ ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, s1 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிரியேட் பண்றோம். சோ கிரியேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 10, 20 அப்படின்னு ரெண்டு வேல்யூஸ் நான் பாஸ் பண்றது mark1லயும் mark2லயும் போகும். சோ mark1ல இருக்கிறது எனக்கு இந்த இடத்துல 10 அப்படின்னு எனக்கு இந்த இடத்துல வரும். சோ mark2ல இருக்கக்கூடிய 20 வந்து எனக்கு இந்த இடத்துல சேவ் ஆகும். இப்போ s1 பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு self.m1ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ங்கிற மார்க் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு self.m2 is equals to 20ங்கிற மார்க் வந்து நம்மளுக்கு இருக்கு. சோ s1ங்கிற ஆப்ஜெக்ட் வந்துட்டு நாம இந்த ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்ணும்போது 10, 20 நம்ம வேல்யூ கொடுத்தது. நம்மளுக்கு இந்த மாதிரி self.m1ல 10ம் self.m2ல 20ங்கிறதும் இந்த லைன் பிரகாரம் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. சோ அடுத்து என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, s2 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்றோம். சோ இந்த ஆப்ஜெக்ட் எதுக்காக கிரியேட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, இதே ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸ்க்கு தான் நம்ம கிரியேட் பண்றோம். வேல்யூ வந்து 30, 50 அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சோ 30 வந்து நம்மளுக்கு mark1ல போகும். அதுக்கப்புறமேட்டு 50 வந்து நம்மளுக்கு mark2ல போகும். சோ mark1ல நம்மளுக்கு 30ங்கிற வேல்யூ இருக்கும், mark2ல நம்மளுக்கு 50ங்கிற வேல்யூ இருக்கும். சோ அப்போ s2ல இருக்கிற நம்மளுக்கு self.m1ல என்ன வேல்யூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா 13ங்கிற வேல்யூ இருக்கு. அதுக்கப்புறமேட்டு self.m2ல நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15ங்கிற வேல்யூ இருக்கு. சோ s1 and s2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த ரெண்டு லைன்ல நம்மளுக்கு வந்து இந்த ஆபரேஷன் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல நடந்திருக்கும். சோ அதுக்கப்புறமேட்டு அடுத்த லைன்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, add is equals to s1 plus s2 அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். சோ s1 plus s2 அப்படின்னாலே s1ம் ஒரு ஆப்ஜெக்ட், s2வும் ஒரு ஆப்ஜெக்ட். சோ டைரக்டா நம்மளால கால் பண்ண முடியாது. ஆனா இந்த இடத்துல கோட்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டர்ஸ்கோர் addக்கு நாம ஒரு ஃபங்க்ஷன் நாம வந்து எழுதியிருக்கோம். சோ இந்த பிளஸ் பார்க்கும்போதே நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அண்டர்ஸ்கோர் addங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்துரும். சோ இந்த ஃபங்க்ஷன்ல நம்ம என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். சோ அண்டர்ஸ்கோர் add நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துரும். சோ உள்ள வந்துட்டு ரெண்டு பாராமீட்டர் இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணுது. சோ என்ன அக்செப்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்துட்டு செல்ஃப், இன்னொன்னு வந்துட்டு டெம்ப். சோ இந்த இடத்துல உங்க எல்லாத்துக்கும் டவுட் இருக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த மாதிரி இந்த செல்ஃபும் டெம்பும் வந்துட்டு எப்படி அலோகேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். சோ அண்டர்ஸ்கோர் add 10, 20 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா, சோ இந்த 10 வந்துட்டு நம்மளுக்கு இந்த செல்ஃப்ங்கிற இடத்துல இருக்கும், டெம்ப்ங்கிற இடத்துல நம்மளுக்கு இந்த 20 இருக்கும். சோ அதேதான். சோ இப்போ இந்த இடத்துல s1, s2 அப்படின்னு நம்ம தரும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப்ல வந்துட்டு s1ங்கிற வேல்யூ இருக்கும், சோ டெம்ப்ல வந்துட்டு s2ங்கிற வேல்யூ நம்மளுக்கு வந்து இருக்கும். சோ இது வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் கோட்ல பார்த்த மாதிரி நம்மளுக்கு இந்த செட் ஆஃப் ஆபரேஷன் வந்து நம்மளுக்கு அதே மாதிரி பெர்ஃபார்ம் ஆயிடும். சோ ப்ரீவியஸ் கோட்ல எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நான் வந்து இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் ஸ்ட்ரைட்டா வந்துட்டு அடுத்து இருக்கக்கூடிய சப்ராக்ஷனுக்கு நான் வந்து போறேன். சோ அடுத்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, sub is equals to s1 minus s2 அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். சோ s1 minus s2 அப்படின்னு சொல்லும் போது
நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டா நம்மளுக்கு இந்த அண்டர்ஸ்கோர் SUB நம்மளுக்கு போய் கால் பண்ணும். ஸோ அண்டர்ஸ்கோர் SUBங்கிற மெத்தட் நம்மளுக்கு கால் பண்ணும். ஸோ உள்ள அதே மாதிரி செல்ஃப் டெம்ப் அப்படின்ட்டு 2 பேராமீட்டர் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எடுத்துட்டு போகும். ஸோ இந்த இடத்துல செல்ஃப் எதை பாயிண்ட் பண்ணும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, S1 நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணும். டெம்ப் வந்து S2 நம்மளுக்கு வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வரும். சோ இந்த இடத்துல என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் STU அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஒரு வேரியபிள் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் STU ல என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா self.m1 minus self.m2 நம்ம வந்து பண்ண சொல்லியிருக்கோம். சோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல இந்த செல்ஃப்னா என்னங்கிற டவுட் வந்து இருக்கலாம். சோ செல்ஃப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செல்ஃப்னா S1 அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். சோ செல்ஃப் இருக்கிற இடத்துல S1 அப்படின்னு நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சோ S1.m1 அதுக்கப்புறமேட்டு S1.m2. சோ S1 ல இருக்கிற M1 S1 ல இருக்கிற M2. இந்த செல்ஃப் வந்துட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க வேணாம். பிகாஸ் செல்ஃப் அப்படின்னா இருக்கக்கூடிய கரண்ட் ஆப்ஜெக்ட் தான் ரெஃபர் பண்ணணுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சோ இந்த செல்ஃப் வந்து S1 தான் நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ணுது. சோ S1 ல இருக்க M1 and M2 இந்த 10ஐயும் 20ஐயும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல -10ங்கிற வேல்யூவை நம்மளுக்கு இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கும். அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் அண்டர்ஸ்கோர் STU அப்படின்னு கிரியேட் பண்ணிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா டெம்ப்ல இருக்க M1ஐயும் டெம்ப்ல இருக்க M2வையும் மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். சோ டெம்ப்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா S2 இருக்கு. சோ அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா S2.m1 ல இருக்கிறதையும் அதுக்கப்புறமேட்டு S2.m2 ல இருக்கிறதையும் மைனஸ் பண்ணும். சோ S2 என்னங்கிறது நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல சொல்லிருக்கோம். சோ இந்த செல்ஃபும் நம்மளுக்கு வந்து இந்த கரண்டா இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணும். சோ S2.m1 அப்படின்னா 30, S2.m2 அப்படின்னா 50. சோ 30ல 50 போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 20. சோ -20. சோ -20 நம்மளுக்கு இருக்கும். -20 நம்மளுக்கு இந்த இடத்துல சேவ் பண்ணிக்கும். அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் அப்படின்னு நம்ம வந்து கொடுத்தாச்சு. சோ டோட்டல்னு கொடுத்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ங்கிறத நான் வந்து திரும்ப கால் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் STUல இருக்க மார்க்கையும் செகண்ட் STUல இருக்க மார்க்கையும் நான் வந்து சென்ட் பண்றேன். சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஸ்டூடெண்ட் அப்படின்னா நம்ம கிளாஸ்ல இருக்க இந்த யூனிட் நம்மளுக்கு போய் கால் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் STUல என்ன மார்க் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா -10 அப்படின்னு கொடுத்துருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் STUல -10 இருக்கு. செகண்ட் STUல நம்மளுக்கு -20 அப்படின்னு இருக்கு. சோ இந்த வேல்யூவை எடுத்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல போகும். சோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் STUல நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா -10. சோ -10 -20ங்கிற வேல்யூ நம்மளுக்கு இங்க போயிடும். சோ இந்த இடத்துல self.m1 ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா -10 இருக்கும். self.m2 ல நம்மளுக்கு வந்து -20 அப்படின்னு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல மாறிடும். டோட்டல்ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதுல self.m1 நம்மளுக்கு வந்து -10ங்கிற வேல்யூ இருக்கும். self.m2ங்கிறதுல நம்மளுக்கு -20ங்கிற வேல்யூ இருக்கும். சோ இந்த இடத்துல நம்ம S1 கிரியேட் பண்ணி 10 and 20 அனுப்பணும் இல்லையா. சோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல S1 S2 பதிலா நம்ம வந்து டோட்டல் அப்படின்ட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது திரும்ப கால் ஆகும். சோ கால் ஆயிட்டு வேல்யூ இதே மாதிரி நம்மளுக்கு அலோகேட் ஆகும். சோ எப்படி S1 S2 நம்மளுக்கு அலோகேட் ஆச்சோ அதே மாதிரி டோட்டலுக்கு இப்போ நம்ம இந்த கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற இந்த வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்றோம். சோ -10 -20ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல அலோகேட் ஆயிரும். சோ அதுக்கப்புறம் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கண்டுபிடிச்ச இந்த டோட்டலை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லும்போது நம்மளுக்கு எந்த இடத்துல ஆக்சுவலா கால் ஆச்சோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும். சோ இந்த மைனஸ் ஆக்சுவலா கூப்பிட்டது யாரு, சோ இந்த இடத்துல தானே கூப்பிட்டுருக்கோம். சோ அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து போயிடும். சோ இந்த இடத்துல மைனஸ்க்கு போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த SUB ல இருக்கிற M1 பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல சொல்றோம். சோ சப்ராக்டட் வேல்யூல SUB ல இருக்கிற M1ஐயும் SUB ல இருக்க M2வையும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த SUBக்கு தான் நம்மளுக்கு வந்து அது ரிட்டர்ன் பண்ணுச்சு. சோ ரிட்டர்ன் பண்ண இடத்துல தான் நம்மளுக்கு இந்த -10 and -20 இருக்கும். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு SUB.m1 அப்படின்னா இந்த -10ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துலயும், சோ SUB.m2 அப்படின்னா இந்த -20 நம்மளுக்கு இந்த இடத்துலயும் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இப்படிதான் நம்மளுக்கு இந்த இடத்துல மல்டிபிளிகேஷன் நடந்திருக்கு. சோ இந்த இடத்துல இது வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலா ரிட்டர்ன் ஆகியிருக்கும். நான் இது புரியணுங்கிறதுக்காக நான் ஸ்ட்ரைட்டா நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து ஜம்ப் பண்ணிட்டேன். சோ அடுத்து வந்துட்டு அதே மாதிரி தான் மல்டிபிளிகேஷனுக்கு நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் நடக்கும். சோ அடுத்து மல்டிபிளிகேஷன் நம்ம சொல்லும் போது என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா S1ஐயும் S2யும் அதே மாதிரி மல்டிப்ளைன்னு சொல்லியிருக்கேன். சோ மல்டிப்ளைன்னு சொல்லும் போது நம்மளுக்கு கால் வந்து இங்க போகும். _ மல். சோ அதே மாதிரி தான் செல்ஃப் டெம்ப்னு கொடுத்திருக்கேன். சோ செல்ஃப் வந்து S1 பாயிண்ட் பண்ணும், டெம்ப் M2 பாயிண்ட் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் _STU ல இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி சொல்லிருக்கேன். அதாவது self.m1 self.m2. சோ 10ஐயும் 20ஐயும் நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு 200ங்கிற ஆன்சர் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்கும். சோ அடுத்து அதே மாதிரி temp1 and temp2 மல்டிப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 1500ங்கிற ஆன்சர் நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்கும். சோ திரும்ப டோட்டல்ங்கிற ஆப்ஜெக்ட் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். சோ எதுக்கு கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ங்கிறதுக்கு நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ டோட்டல்ங்கிறது என்னென்ன வேல்யூ எடுத்துட்டு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 and 1500 அப்படின்னு எடுத்துட்டு போகும். சோ இந்த இடத்துல 200, இந்த இடத்துல 1500ங்கிற வேல்யூ வந்து இருக்கும்.
சோ அதை எடுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 200, அதுக்கப்புறம் இந்த இடத்துல 1500 இருக்கும். சோ உள்ள வரும்போது இந்த இடத்துல 200, இந்த இடத்துல 1500 இருக்கும். சோ இப்போ டோட்டலை வச்சு நம்ம ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது self.m1 நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 இருக்கு. self.m2 என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500 இருக்கு. சோ அதுக்கப்புறமேட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டோட்டலை நம்ம வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண சொல்லி சொல்றோம். அதாவது அந்த ஆப்ஜெக்ட ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சோ ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லும்போது அதை வந்து எந்த இடத்துல கால் பண்ணாங்களோ அந்த இடத்துக்கு நம்மளுக்கு வந்து போயிடும். சோ ஆப்ஜெக்டே இந்த இடத்துல எங்க நம்ம கால் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் நம்ம வந்து கால் பண்ணிருக்கோம். அப்ப நம்மளுக்கு 200, 1500 அப்படின்னு இருக்கும். சோ அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்.m1ல இருக்கிறதையும் மல்.m2ல இருக்கிறதையும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சோ மல்.m1ல நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 200ங்கிற வேல்யூ இருக்கு. M2ல என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1500ங்கிற வேல்யூ இருக்கு. அதை நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுச்சு. சோ சேம் இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து டிவிஷன் ப்ராசஸ் நடக்கும். சோ டிவிஷன்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிஷன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ட்ரூ டிஐவி கால் பண்ணும். சோ இந்த இடத்துல நான் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி கோட் எழுதிருக்கேன். சோ என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட இந்த 10ஐயும் 20ஐயும் நம்மளுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு அதை வந்து டிவைட் பை 2 பண்ண சொல்லியிருக்கேன். சோ அப்ப 30 டிவைட் பை 2 பண்ணும். சோ 30 டிவைட் பை 2 பண்ணும்போது 15. சோ இது வந்து டிவைடோட பை டிஃபால்ட் ஃபால்ட் வந்துட்டு float தான். சோ அதனால தான் நம்மளுக்கு வந்து floatல ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். சோ ஃபர்ஸ்ட் STL நம்மளுக்கு வந்து 15.0ங்கிற ஸ்டோரே இருக்கும். சோ செகண்ட் STL என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணி டிவைட் பண்ண சொல்றோம். சோ 30யும் 50யும் ஆட் பண்ணிட்டு அதை வந்து டிவைட் பை 2 பண்ண சொல்றோம். அப்புறம் நம்மளுக்கு 80 டிவைட் பை 2 பண்ணும். சோ 80 டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா நம்மளுக்கு 14ங்கிற வேல்யூ இருக்கும். சோ 14ங்கிறது நம்மளுக்கு செகண்ட் STL ஸ்டோரே இருக்கும். சோ அதே மாதிரி திரும்ப நாம ஸ்டூடெண்ட்ங்கிறதுக்கு நாம இந்த ரெண்டு வேல்யூஸ் தரும். சோ 15.0ங்கிறதையும் இந்த இடத்துல 40.0ங்கிறதையும் கொடுத்து நாம வந்து கால் பண்றோம். சோ கால் பண்ணும்போது இந்த init மெத்தட் போகும். சோ இந்த இடத்துல 15.0, இந்த இடத்துல 40.0 போகும். சோ இந்த இடத்துல மார்க் அலோகேட் ஆகும்போது self m.m1க்கு 15.0 அப்படின்னும் self m2.markக்கு 40.0 இடத்துல அசைன் ஆகும். சோ அதுக்கப்புறமேட்டு இப்போ இந்த டோட்டல்ல m1ல நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15.0, m2ல நம்மளுக்கு 40.0 இருக்கும். சோ அதுக்கப்புறமேட்டு ரிட்டர்ன் டோட்டல் நம்ம கொடுத்தாச்சு. சோ ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லும்போது கால் பண்ண இடத்துக்கு வரும். சோ கால் பண்ணது நம்ம ஆக்சுவலா இந்த டிவைட் சிம்பிள்ல தான் நம்ம வந்து அதை கால் பண்ணிருக்கோம். சோ இந்த இடத்துல வந்துடும். சோ இப்ப டிவைட்ல இருக்க m1 பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது இந்த 15.0 இந்த இடத்துலயும் m2 பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லும்போது இந்த 40 பாயிண்ட் இதை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துலயும் நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு. சோ இப்படிதான் இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த அரித்மெட்டிக் ஆபரேஷன் வந்து நடந்திருக்கு. சோ இது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு சிம்பிளான வீடியோ தான். உங்களுக்கு வந்துட்டு அடிஷன் எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி தான் நான் வந்துட்டு சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் பெர்ஃபார்ம் ஆகும்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஆபரேட்டர் ஓவர்லோடிங்ல போகும்போது இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். நம்ம முன்னாடியே ஆட்ல நம்ம இதே வேரியபிள்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிருக்கோம். இப்ப திரும்ப சப்ட்ராக்ட்ல நம்ம அதே வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சோ பேக்ரவுண்ட்ல எப்படி வந்து வேல்யூஸ் வேரியபிள்ஸ்க்கு எப்படி வேல்யூ அசைன் ஆகுது, எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டவுட் ஆகி இருக்கலாம். சோ அதை வந்துட்டு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் அடிஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு விடாம அதுல சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா சோ வேல்யூஸ் எப்படி எல்லாம் மாறும், எப்படி எல்லாம் நம்மளுக்கு வந்து அசைன் ஆயிட்டு எப்படி நம்மளுக்கு அந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதுங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் டீடைல்டா நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ இப்போ பார்த்த கான்செப்ட் மூலமா வெறும் அடிஷன் மட்டும் இல்லாம எப்படி சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனும் நாம வந்துட்டு ஆபரேட்டர் ஓவர்லோடிங் கான்செப்ட்ல பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஆபரேட்டர் ஓவர்லோடிங் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. சோ ஆல்ரெடி நாம 10+20 ஆட் பண்ணுங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து கோட் எழுதிருப்பாங்க. சோ இந்த பிளஸ்ங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இந்த மெத்தட் தான் கால் பண்ணும். சோ அண்டர்ஸ்கோர் ஆட் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கால் பண்ணும். சோ அந்த ஆட்ல இருக்கக்கூடிய கோடை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நாம இந்த இடத்துல புது கோடு எழுது, நம்ம பை டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய கோடை பெர்ஃபார்ம் பண்ணாம எனக்கு இந்த கோடை பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத நாம வந்துட்டு சொல்றோம். சோ அந்த ஆபரேட்டருக்கு கூடிய கோடை நாம வந்துட்டு மாடிஃபை பண்ணி எழுதணும். சோ அதுதான் வந்துட்டு ஆபரேட்டர் ஓவர்லோடிங். அது வெறும் ஒரு ஆபரேட்டருக்கு தான் பண்ண முடியுமாங்கிறது கிடையாது. சோ இந்த மாதிரி அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி நிறைய ஆபரேட்டர்ஸ் கூட நீங்க வந்துட்டு உங்களோட கோடை நீங்க வந்து ரீலோட் பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த கான்செப்ட் மூலமா எப்படி ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல எப்படி நாம அரித்மெட்டிக் ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த கான்செப்ட் மூலமா ஆபரேட்டர் ஓவர்லோடிங் எப்படி ஃபங்க்ஷனா இருக்கும்ங்கிறதும் ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஆபரேட்டர் ஓவர்லோடிங் பார்த்துட்டு இருக்கவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வீடியோ கிளாஸ் 38 வீடியோ பார்த்துட்டு 39 வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே கிளியராவும் புரியும். ஆபரேட்டர் ஓவர்லோடிங்னா என்னங்கிறத உங்களால கம்ப்ளீட்டாவும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஹாப்பி லேர்னிங். பை பை.